அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கும் சிறார் நிகழ்வு இது. நூற்றாண்டு கண்ட ஆளுமை சாகித்ய அகாடமி விருதாளர் கீரா அவர்களுடைய கதைகளும், தமிழ் ஒளி ஐயா அவர்களுடைய கதைகளும் நம் குழந்தைகள் வாயிலாக நாம் கேட்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நிகழ்வுக்கான முக்கிய நோக்கமே குழந்தைகள் தமிழ் கதைகளை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அறம் சார்ந்த கதைகளையும் கற்பனை சார்ந்த நல்ல கதைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் நம்மளோட முன்னெடுப்பு. இந்த சிறார் நிகழ்வை உருவாவதற்கான காரணம் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் அறம் அவர்களுடைய சிந்தனை தான் இது. அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இணைந்திருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் எங்களது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்று 4 கதைகள் சொல்றதுக்காக குழந்தைகள் காத்துட்டு இருக்கிறாங்க. கார்னிகா, தமிழிசை, லோகதன்சிகா, அஸ்வின், இவங்க 4 பேருமே ஐயா கீரா அவர்களுடைய கதைகளை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஃபர்ஸ்ட் குழந்தையாக இயற்கை தெய்வம் அப்படின்ற தலைப்புல பேய் பற்றின கதைகளை சொல்ல வர்றாங்க கார்னிகா. இவங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவங்க. இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர். முறைப்படியான பரதம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தை. நிறைய நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடுறாங்க. முறைப்படியாக பாடல் கத்துக்கிற குழந்தை. சிறந்த முறையில பாடல் பாடுறாங்க. இவங்க வகுப்புலயே ரேங்க் ஹோல்டர்னு சொல்றாங்க. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி. தொடர்ந்து இவங்க முதல் மதிப்பெண் பெற்று வர்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிறந்த பேச்சு போட்டியில கலந்து சிறந்த பேச்சாளர். இவங்க நிறைய பேச்சு போட்டியில கலந்துட்டு நிறைய பரிசுகளை வென்றிருக்கிறாங்க. இவங்க 1ஆம் வகுப்பு படிக்கிறப்பவும் வெல்க தமிழ் மாணவி அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்குது. இவங்க ஒரு சிறந்த புத்தக வாசிப்பாளர். எந்த புஸ்தகத்தை கொடுத்தாலும் அதை ஒரே நாள்ல படிக்கிற இயல்பு கொண்ட குழந்தை. இரவு தூங்குறப்போ எப்பயும் ஒரு புஸ்தகம் படிக்காம தூங்குற பழக்கமே இந்த குழந்தைக்கு இல்ல. இப்படி சிறந்த குழந்தை, நல்ல பழக்கத்தை கொண்ட கார்னிகா அவர்களை கீரா அவர்களின் கதைகளை சொல்ல அன்போடு அழைக்கிறோம். அத்தை, நான் பேசுறது கேக்குதா கிளியரா? கேக்குதுமா, கேக்குது. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயெனும் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கே, எனக்கும் தானே. தமிழுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய சிறார் கதை சொல்லி நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் காரிக்காரி இனிய வணக்கம். இன்னைக்கு நான் நூற்றாண்டு கண்ட ஆளுமை மிக்க கீரா அவர்களுடைய நாட்டுப்புற கதையத்தான் சொல்ல போறேன். இந்த கதை இயற்கை தெய்வம் என்ற தொகுதியில 5வது கதையா உள்ளது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். நாம எல்லாருக்குமே தெரியும், அதாவது நிலா முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய பௌர்ணமியா மாறும். மிச்ச 15 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அமாவாசையா மாறும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அறிவியல் விஷயம். ஆனா இத நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி கற்பனையா மிகவும் அழகாக சொல்லியிருக்காரு கீரா அவர்கள். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். முன்னாடி எல்லாம் 30 நாளும் நிலா முழுசாதான் தெரியுமா. அது மட்டும் இல்ல, ஏதாவது இரவு விசேஷங்கள்லாம் நிலாவை கூப்பிடுறது வழக்கம். ஏன் தெரியுமா? காலையிலனா சூரியன் வெளிச்சத்துல விழா நடக்கும். இரவு நேரத்துல இப்ப மின்விளக்கு வசதி இருக்க மாட்டேங்கிறோம், அப்ப இருக்காது. அப்ப வெளிச்சம் வேணும்ல, அப்ப நிலாவை தான் கூப்பிடுவாங்களாம். ஒரு நாள் கடவுள் வந்து, நிலா, இந்த மாதிரி சொர்க்கத்துல விழா இருக்கு, நீ கண்டிப்பா வந்துடணும்னு சொன்னாராம். நிலாவும் மிக மகிழ்ச்சியா ஒத்துக்குச்சான். அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊராளுற ராசா வந்தாராம். அப்போ நிலா தன்னோட பிள்ளை குட்டிகளோட விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். பொதுவா நாம விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்படியே விளையாட விளையாட்டுத்தனமா மாறிடுவோம். அப்ப பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா அதை நமக்கு காது கொடுத்து கேட்போமா? கேட்கவே மாட்டோம்.
அதே மாதிரிதான் நிலா பிள்ளை குட்டிங்களோட விளையாடிட்டு இருக்கும் போதுதான் ராசா ஓலையை தூக்கிட்டு வந்தாராம். இங்க பாரு நிலா, எனக்கு இரவு நேரத்துல கல்யாணம் இருக்கு, நீ கண்டிப்பா வந்துடணும், உன்னாலதான் பாதி காரியம்னு சொன்னாராம். நிலாதான் விளையாண்டுகிட்டு இருக்கே, அரசர் சொன்னதை சரியா காதுல வாங்கல, அவர் தேவி சொன்னதை சரியா காதுல வாங்கலையா நிலா. அவர் ஓலையை கொடுத்தாராம், அதையும் வாங்கிக்கிட்டான். அவர் போன அடுத்த நொடியே களவாணி பையன் வந்தானா. அந்த களவாணி பையன் ஊர்ல உள்ள மக்களை கழுத்த அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அவங்க நகையை கொள்ளடிச்சு அவங்க காசை திருடி தன்னோட வாழ்க்கையை நடத்தினானா. அவனுக்கும் கல்யாணம் நெருங்கிருச்சான். அவனும் நிலாவை போய் பார்த்து, இங்க பாரு எனக்கு கல்யாணம் வருது. அவனும் தேதிய சொன்னானா. இந்த வாட்டி நிலாவுக்கு சுத்தமா கேட்கலையா. அரசர் சொல்லும் போதாவது தேதிதான் கேட்கல, களவாணி பையன் சொல்லும் போது எதுவுமே கேட்கலையா நிலாவுக்கு. நிலா சும்மா மட்டும் மண்டையாட்டிட்டு ஓலையே வாங்கிக்குச்சான். கொஞ்ச நாள் நகர்ந்ததுக்கு அப்புறம் அரசர் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓலையை பிரிச்சு பார்த்துச்சான். அரசர் கல்யாணத்து ஓலையை பார்த்த பின்பு களவாணி பையன் ஓலையை பிரிச்சு பார்த்து 2 ஓலையை வச்சு பார்த்த நிலா வாயடைச்சு கண்டத்துல கழிச்சுட்டு சோகமா உட்காந்துருச்சான். அது ஏன் தெரியுமா சோகமா உட்காந்துச்சு? ஏன்னா ராசா வீட்டு கல்யாணமும் களவாணி பையன் கல்யாணமும் ஒரே நாள்ல வந்துருச்சான். இப்ப நிலாவுக்கு யாரு வீட்டு கல்யாணத்துக்கு போறதா தெரியலையா. நிலாவுக்கு களவாணி வீட்டு கல்யாணத்துக்கு போ சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா வாக்கு கொடுத்ததை மீறலாமா? அப்ப யாரு கல்யாணத்துக்கு போறதுன்னு பயங்கரமா யோசிச்சான். அப்போ அந்த பக்கம் மேகம் வந்துச்சான். ஏன் நிலா, ஏன் இப்படி கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு சோகமா எடுத்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் மேகம். அப்ப சொன்னச்சான் நிலா, நான் என்னன்னு சொல்லுவேன், ராசா வீட்டு கல்யாணமும் களவாணி பைய கல்யாணமும் ஒரே நாள்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிச்சான் நிலா. மேகம் சொல்லிச்சான், உனக்குதான் களவாணி பைய வீட்டுக்கு போக விருப்பமே இல்லைல்ல, நீ ராசா வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துரு. களவாணி பைய கேட்டா, நான் வீட்டு தாய் வாரத்துலதான் இருந்தேன், மேகம் வந்து என்ன மறைச்சிருச்சு, ஏன் பண்ணி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிச்சான் மேகம். நீ சொல்றது நல்ல யோசனைன்னு சொன்னிச்சான் நிலா. அப்புறம் சொன்னிச்சான் மேகம், களவாணி பையன் வந்து கேட்க மாட்டான், கேட்க வந்தாலும் 4 பக்கமும் செதறி அடிச்சு ஓடிடுவேன், அவனால எனக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னிச்சான் மேகம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நிலா அதை அழகா அலங்கரிச்சுக்குச்சான். அலங்கரிச்சுட்டு ராசா வீட்டுக்கு போக தயாரா இருக்கும் போதுதான் கடவுள் தேவர் அனுப்புனானா. ஏன்னா கடவுள் சொன்னார்ல சொர்க்க விசேஷம், அதுவும் அன்னைக்குதான். அது இன்னும் சுத்தமா மறந்துருச்சான். மறந்துட்டு சரி கடவுள் கூப்பிடுறாரு, என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துருவோமே அப்படின்னு போனுச்சான். போனா அதிர்ச்சியில உறைந்து போச்சான். ஏன் தெரியுமா? கடவுளோட முகம் செவந்து கோவத்தால பயங்கர கோபமா இருக்காரு. அது புரிஞ்சுக்கிச்சான். ஏன் கடவுள் இவ்வளவு கோபமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் நிலா. அதுக்கு சொன்னாலும், நான் என்ன சொன்னேன், ஏன் இவ்வளவு தாமதமா இருக்க, ஏன் கேக்கல கார்னிகா? ஹெட்போன் மாட்டிக்கோங்க. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. உடனே நிலா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் நிலா. அதுக்கு கடவுள் சொன்னாரா, நான் தாமதமா ஏன் வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ எனக்கு சொர்க்கத்துல விழான்றதே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னிச்சான் நிலா. என்னது மறந்துட்டியா? நான் 1 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேனே, இப்ப நான் ராசா வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகணும் கடவுளே அப்படின்னு சொன்னிச்சான். அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னாரா கடவுள். நிலாவுக்கு ஐயோ என்னால அப்படி சொல்ல முடியாது, நான் மட்டும் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்க்காரங்க என்ன ஆத்தி தூத்தி அம்பலத்துல ஏத்திடுவாங்க அப்படின்னு சொன்னிச்சான் நிலா. உடனே கடவுளுக்கு பயங்கரமா முன்ன விட ரொம்ப கோவம் வந்துச்சான். உன்னை முழுசா தெரிய வருனால தானே நீ இப்படி பண்ற, இனி நீ ஒரு நாள் மட்டும்தான் முழுசா தெரியுது, அன்னைக்குதான் பௌர்ணமி, ஒரு நாள் நீ மறைஞ்சே போயிடுவ, அன்னைக்கு அமாவாசை, மிச்ச நாளா நீ பறந்து பறந்து வளர்ந்து வளர்ந்து தேஞ்சு தேஞ்சு இப்படியே நீ வாழ்க்கையை நகர்த்து அப்படின்னு சாபம் விட்டாராம். அன்னைக்குல இருந்தா நிலா தேஞ்சு தேஞ்சு வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் பிரகாசி ஒரு நாள் மறைஞ்சு போயிடுது.
இதுல இருந்து எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்னொன்னு புரிஞ்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த நாட்டுப்புற கதையை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா அந்த வார்த்தையெல்லாம் விசித்திரமா இருக்கும். எப்படின்னா, ஆத்தி தூத்தி அம்பலத்துல ஏத்திடுவேன். நான் புத்தகம் படிக்கும் போது எழுத்து வழக்குலதான் எல்லாமே இருக்கும். எனக்கு தெரியும் இந்த மட்டிக்கு வார்த்தைகள் இருக்கும். ஆனா இது வரைக்கும் ஏன் அப்படி இருக்குன்னு எங்க அம்மாட்ட கேட்டது இல்ல. அப்புறம் கேட்ட போதும் அம்மா இதெல்லாம் வட்டார வழக்குதான் அப்படின்னு எனக்கு விரிவா எடுத்து சொன்னாங்க. அப்ப புதுசா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன புரிஞ்சுச்சுன்னா, இது சாதாரண ஒரு நாட்டுப்புற கதை தான். ஆனா இதுல ஒரு நீதி இருக்கிறத நான் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, நிலா பௌர்ணமி இருக்கும் போது நம்ம எல்லாரும் மாடிக்கு போய் பார்ப்போம் இல்லையா? ரொம்ப பிரகாசமா இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல பெரியவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டோம்னா, அந்த நிலா மட்டுக்கு பிரகாசமான அறிவோட நம்ம நல்ல ஒரு அறிவோட திகழ்வோம். இதுவே இந்த நிலா மட்டுக்கு இந்த கதையில ஒழுங்கா கேட்காம அம்மாவாசை மட்டுக்கு ஒரு நாள் மறைஞ்சே போச்சு இல்ல, அதே மாதிரி நம்மளும் கேட்காட்டி தேஞ்சு தேஞ்சு மறைஞ்சு அம்மாவாசை மட்டுக்கு ஆயிடும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகான கதை, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க கண் மட்டும் இல்லாமல் உங்கள் கையும் சரி, முகமும் சரி, அதுக்கான நல்ல எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா கொடுக்குறீங்க. அதான் நடன கலைஞர்னு சொல்றது. அழகுமா அழகு, சிறப்பு. உங்க கதைக்கான நன்றிமா. விமர்சனத்தை நம்ம இறுதியில கேட்கலாம். அடுத்து கீரா அவர்கள் எழுதிய நாட்டுப்புற கதைகள் சொல்ல வர்றாங்க. வேமா தமிழிசை 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மாநகராட்சி மேல்நிலை பள்ளி கணபதி அப்படின்ற ஏரியால இருந்து, கோவையில இருந்து பேச வர்றாங்க. அவங்களை பற்றிய சிறப்பு குறிப்புகள் எனக்கு கிடைக்கல. தமிழிசை, உங்களை பற்றின சிறப்பு தகவலை நீங்களே சொல்லிடுறீங்களா? வணக்கம் தமிழிசை, மியூட்ல இருக்குது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உங்களை பற்றின சிறு குறிப்புகளை எதிர்பார்க்கிறோம். நான் போன ஆண்டு கலை திருவிழாவில் கலையரசிங்கிற விருது வாங்கியிருக்கேன் தோழர், தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தின கலை திருவிழாவில். அப்புறம் எல்கேஜிலேருந்தே சிலம்பம் யோகாலாம் பண்ணிகிட்ருக்கேன் தோழர். அப்புறம் கலந்துக்கிறேன், நிறைய பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிறேன் தோழர். 3 ஆண்டுகளாக பறை கற்றுக்கிட்டு இருக்கேன் தோழர். சிறப்பு சிறப்பு தோழர், சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க கதையை கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேமா தமிழிசை. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் கீரா அவர்களின் நாட்டுப்புற கதைகள்லேருந்து பாகம் 2ல் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மங்களசிம்மா அப்படிங்கிற ஒரு ராஜா மங்களபுரி நாட்டை ஆண்டு வந்தார். அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாங்க. அவங்க தான் இளவரசி மதனவல்லி. இளவரசி மதனவல்லி நிறைய கலைகளை கற்று சிறந்த அறிவோடு திகழ்ந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க தோட்டத்தில் இருந்தபோது அவங்கள பக்கத்து நாட்டு அரசர் மார்த்தாண்டர் பார்த்துறாரு. அவர் மதனவல்லி மேலே ஆசைப்பட்டு அவங்கள சிறப்பிடிச்சு போகிறாங்க. அவங்கள சிறப்பிடிச்சு மார்த்தாண்டரோட கோட்டையில் அடைச்சி வச்சிடுறாங்க. மதனவல்லி எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லா பக்கமும் வருத்தமாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணில் சர்ப்பகந்திங்கிற ஒரு மூலிகை தெரியுது. இந்த மூலிகையை பற்றி இளவரசிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த மூலிகையை மோந்து பார்க்குறவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இளவரசி அந்த மூலிகையை எடுத்து தன்னோட கையில் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கம் ஒரு பணிப்பெண் இளவரசிக்கு உணவு கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட அப்படியே இளவரசி பேச்சு கொடுத்து அந்த மூலிகையை அவங்கள முகர செய்தாங்க. அவங்களும் அதை மோந்து மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. இளவரசி உடனே தன்னோட உடையை எடுத்து பணிப்பெண்ணுக்கு மாட்டி விட்டுட்டு பணிப்பெண் வேடத்தில் அந்த கோட்டையை விட்டு வெளியேறினாங்க. மார்த்தாண்டன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியோட காட்டை நோக்கி ஓடி போனாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கையில ஆகாசத்திலிருந்து மந்திரக்குள்ளன் ஒருத்த வரான். அவன் இளவரசியை பார்த்து ஆசைப்பட்டு இளவரசியை மறுபடியும் கடத்திட்டு போறான். இளவரசியை கடத்திட்டு போய் கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு மாளிகையில சிறப்பிடிச்சிடுறான். இளவரசி வருத்தமா உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல மந்திரவாதியும் சிறப்பிடிக்கப்பட்டிருக்காரு. அவர் இளவரசியை பார்த்து, என்னமாச்சு, ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இளவரசியும் நடந்த எல்லாத்தையும் ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. இதை கேட்ட அந்த நல்ல மந்திரவாதி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, மதனவள்ளி, இங்க பாரு, கவலைப்படாத. இந்த பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல மின்னல் மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில சாமங்கலா தேவதை அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு மந்திர வில்லு இருக்கு. அந்த வில்லை பயன்படுத்தி நம்ம இந்த எதிரிகளை எல்லாத்தையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல். அந்த மலைக்கு போற எல்லாரும் மின்னல் தாக்கி இறந்துருவாங்க. ஆனா அதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட ஒரு மந்திர கிரீடம் இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டு போனோம்னா மின்னல் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட மதனவள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மலைக்கு புறப்படுறாங்க. அந்த மலைக்கு போயிட்டு அந்த கிரீடத்தோட உதவியால மலையோட உச்சியை அடையிறாங்க. அங்க போய் நினைச்சு ரொம்ப வேண்டுறாங்க. அப்ப அந்த தேவதை அவங்க முன்னாடி வராங்க. அவங்க அந்த தேவதை கிட்ட கேட்டு அந்த மந்திர வில்லையும் வாங்குறாங்க. அந்த வில்லை வாங்கி அந்த மார்த்தாண்டனையும் மந்திரக்குள்ளனையும் கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் நல்லவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளோட அறிவை பயன்படுத்தினா நம்ம அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு வந்துடலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அழகான கதை, சிறப்பு தமிழிசை, வாழ்த்துக்கள். உங்க கதைக்கான விமர்சனத்தை கேட்கலாம். அடுத்து நம் நிகழ்ச்சியில இயற்கை தெய்வம் பற்றிய பேய் கதைகள் பற்றி சொல்ல வர்றாங்க. ஜே லோகதன்சிகா. இவங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. பரமக்குடியை சார்ந்தவங்க, ராமநாதபுரம் மாவட்டம். இந்த குழந்தை நடனம் கத்துக்கிறாங்க. பரதநாட்டியம் மட்டும் அல்லாமல் வேறு பல வகையான நடனத்தையும் அவங்க கத்துருக்குறாங்க. சிறந்த ஓவியர் அவங்க. முறைப்படியா கராத்தே கத்துக்கிறாங்க. பேச்சு போட்டியில கலந்துட்டு நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறாங்க. அவங்க பள்ளி ஆண்டு விழாக்கள்ல நிறைய நடனங்கள் ஆடி பரிசு பெற்றிருக்கிறாங்க. இப்படி சிறந்த திறமை கொண்ட குழந்தைய இங்க அறிமுகப்படுத்துறதுல நாங்க பெருமை அடைகிறோம். அவங்களுக்கான கதைகளை இங்க சொல்வதற்காக அழைக்கிறோம். வாங்க லோகதன்சிகா. லோகதன்சிகா, மியூட் எடுத்துட்டு வாங்க. சரி, இருக்கட்டும். நான் இன்னொரு வாட்டி அவங்கள தொலைபேசியில தொடர்பு கொண்டுட்டு நம்ம அடுத்து அவங்கள கதை சொல்ல வைக்கலாம். அடுத்து இயற்கை தெய்வம் பற்றின கீரா அவர்கள் எழுதிய கதை சொல்றதுக்காக அஸ்வின் அவங்கள நம்ம அழைக்கலாம். இவர் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. லயன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பரமக்குடி. வணக்கம். வணக்கம் மேம். இருமா, உன்னை அறிமுகப்படுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் கதை சொல்றீங்களா? இவரு சிலம்பம் முறைப்படியா கத்திருக்கிறாரு. வாலிபால் அதுல இவரு பிளேயரா இருக்கிறாரு. பள்ளி அளவிலான மாவட்ட அளவிலான போட்டிகள்ல கலந்துட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. சிறந்த கதை சொல்லியாக வலம் வந்துட்டு இருக்கிறாரு. அஸ்வின் அவர்களுக்கான கதை சொல்றதற்காக நாங்கள் அழைக்கிறோம். வாங்க அஸ்வின். வணக்கம். வணக்கம் மேம். என் பெயர் CS. நான் லயன்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் சொல்ல போவது கதையின் தலைப்பு எறும்பும் கடவுளும். ஒரு ஊர்ல நிறைய எறும்பு இருந்துச்சாம். அந்த எறும்புலாம் கூட்டம் போட்டு யோசிச்சாங்களாம், அதுல நம்மளால ரோட்லயும் நடக்க முடியல, காட்டுலயும் நடக்க முடியல சொன்னாங்களாம். அதுக்கு ஒரு எறும்பு சொல்லுச்சான், நம்ம கடல் கிட்டயே போய் தியானம் பண்ணுவோம்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த எல்லா எறும்புகளும் சரின்னு சொல்லி போனாங்களாம். அந்த
பிரார்த்தனை பண்ணாங்களே எறும்புங்களாம். அதுக்கப்புறம் கடவுள் வந்தாங்களாம். கடவுள் அவங்களுக்கு என்ன வரம் என்று கேட்டாங்களா. கடவுள் பார்த்த சந்தோஷத்துல அவங்களுக்கு எந்த வரம் கேட்கணும்னு வந்துட்டாங்களா. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க மனிதர்களை கடிச்சோம்னா நாங்க செத்து போயிடணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு கடவுள் சொன்னாங்க, நீங்க கேட்கிற கேள்வி நியாயமா என்று கேட்டாங்களா கடவுள். அதுக்கு எறும்புகளை சொல்லிச்சான், நாங்க சொல்றதா சரின்னு கத்துச்சான். அதுக்கப்புறம் கடவுள் அந்த வரத்தை கொடுத்துட்டாங்களா. அன்று முதல் இன்று வரை எறும்பு நம்மளை கடித்தால் நம்மளை அதை கொன்று விடுவோம். இந்த கதையில் நமக்கு தெரிந்தது, எந்த வேலையிலும் நிதானம் வேணும் என்று கூறுகிறது இந்த கதை. நன்றி. நன்றி நன்றி. சிறப்பு அஸ்வின், சிறப்பு. வாழ்த்துக்கள். லோகதன்சிகா லைன்ல இருக்கீங்களா? லோகதன்சிகா லைன்ல தான் இருக்கிறதா சொல்றீங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. லோகதன்சிகா லோகதன்சிகாவா? சரி நண்பர்களே, இருக்கட்டும். லைன் கிடைக்கல. தொலைபேசியில தொடர்பு கொண்டா இதுலதான் லைன்ல தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து என்ன பேர்ல இருக்காங்களா தோழர்? இந்த கதிரவன்ற பேர்ல இருக்காங்களா தோழர்? அது சொல்ல மாட்டேங்கிறாங்க தோழர். நான் இங்க லைன்ல தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன பேர்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கதிரவன் அவங்க ஆன் பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம தான் மியூட் பண்ணிட்டே இருந்தோம். அவங்க இல்ல தோழர். லோகதன்சிகா இருக்கீங்களா? சரிங்க தோழர், இருக்கட்டும். நம்ம இந்த 3 குழந்தைகளுடைய கதை பற்றின விமர்சனங்களை முன்வைத்து பேசலாம். நித்யா மேடம் சொல்லுங்க மேம். வணக்கம். வணக்கம் 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 மேம். வணக்கம். குழந்தைகளோட ஒரு கொஞ்சி விளையாடுற மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளவு அற்புதமாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து சென்று ஒரு அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையை அற்புதமாக செய்து கொண்டிருக்கும் நம் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்திற்கு, பெருமன்றத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதை முறையாக செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நித்யா அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு, இன்று கதை சொன்ன அத்தனை குழந்தைகளும் கார்மிகா வெல்க தமிழ் மாணவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காங்க. கேட்கவே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. நாம கூட இந்த இதுல ஒரு பட்டத்தை கொடுத்துடலாம் போல தெரியுது. கலை இலக்கிய மாணவி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு என்னிடம் இருக்கின்றது. அந்த குழந்தை வந்து கதை சொல்லுவதற்குரிய அத்தனை அம்சங்களும் அப்படியே பொருந்தி இருக்கு. எந்த விதமான ஒரு குறைபாடும் அந்த குழந்தைகிட்ட இல்ல. அவ்வளவு அழகா ஒரு உடல் மொழி,
ஒரு அந்த குரல் வளம், இந்த டப்பிங் குரல், இது சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த குழந்தை கண்டிப்பா ஒரு பெரிய லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அத்தனையும் உள்வாங்கி ரொம்ப அழகாக அந்த கதையை சொன்ன பாங்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல்ல அந்த பெற்றோர்களுக்கு, குழந்தையை பெற்றெடுத்த அந்த தெய்வங்களுக்கு தான் நான் வணக்கம் சொல்லணும். அவ்வளவு அழகா அந்த குழந்தை வந்து பேசுது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் கார்னிகா. இன்னும் மேன்மேலும் உன்னுடைய கலை இலக்கிய வளம் பெருக வேண்டும். அனைத்து போட்டிகளிலும் நீ முதன்மை பரிசு பெற்று இந்த நாட்டில் நீ ஒரு மிகச்சிறந்த கலை இலக்கியவாதியாக நீ வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். நன்றிமா. அடுத்து தமிழ் இசை. தமிழ் இசை வந்து மதனவள்ளி ஒரு கதைய திரைப்படமா பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகமா இருக்கு. அவ்வளவு அற்புதமாக அந்த கதையை சொல்லிட்டு போனாங்க. உண்மையிலேயே தமிழுக்கு ஒரு அரசி, நான் தமிழுக்கு அரசின்னு தான் இவங்களை சொல்லணும். இசை குழந்தை இசையும் நல்லா பாட்டும் பாடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த குழந்தையும் இந்த நேரத்துல அவங்களும் அந்த கதையை நல்லா உள்வாங்கி ஒவ்வொரு இடத்துல கூட விடாம அவ்வளவு அழகா சொன்னாங்க. அந்த கதை கண்டிப்பா எல்லாருக்கும் போய் நிற்கும். எனக்கு அந்த மதனவழிக்கு கொடுத்த ஒரு மயக்க இது மாதிரிதான் எனக்கு, நானும் மயங்கி போய் நின்னேன் அவங்களுடைய கதையில. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுடைய பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே. அடுத்து நன்றி. அந்த தோழர்னு சொல்லி எங்களுடைய மனசை அப்படியே பச்சக்குன்னு கைப்பிடிச்சிட்ட பாப்பா. ரொம்ப அற்புதமா இருந்தது. பெரிய ஒரு தோரணை, இதெல்லாம் தோழர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தோரணை உனக்கு வந்துருச்சு. வாழ்த்துக்கள். அடுத்து அஸ்வின், உன் பக்கத்துல ஒரு எறும்பு இருந்துச்சே, நீ கவனிக்கலையா? குட்டி எறும்பு இருந்துச்சா? உன்னையே ஒத்து ஒத்து பார்த்துட்டே இருந்துச்சே, தங்க எறும்பா? ரொம்ப அற்புதமாக கதை சொன்ன. இந்த கதையை நான் எங்க அம்மா எனக்கு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா எங்க பாட்டி சொன்னாங்க. நீ இப்ப சொன்ன இல்லையா, அந்த கதையை வந்து எங்க பாட்டி எனக்கு சொன்னாங்க. எனக்கு அவங்க வந்து அவங்களுடைய பாஷையில சொல்லுவாங்க. ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு அப்போ. அதாவது ஒரு வார்த்தையை வந்து ஒரு கடவுள்கிட்ட வரம் கேட்டா எப்படி கேட்கணும், அதை முழுமையா கேட்கல. நாங்க கடிச்சா செத்துடணும், கடிபட்டவர்கள் இறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது பதிலா நாங்க கடிச்சா செத்துடணும்னு சொன்னதுனால கடவுள் என்ன வரத்தை கொடுத்தாருன்னு பாத்தீங்களா? அதனால எந்த வார்த்தை இருந்தாலும் நிதானமாக அளந்து பேச வேண்டும். எந்த இடத்துலயும் நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அற்புதமா சொன்ன. இதே மாதிரிதான் பாண்டிய மன்னன் சிலப்பதிகாரத்தில் கூட இப்படித்தான் கல்வனை கொண்டு வா அப்படின்னு தான் ராஜா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க காதுல சரியா விழுகாம கல்வனை கொன்று வந்தாங்க. அந்த ஒரு எழுத்து மிஸ் ஆனதுனால சிலப்பதிகாரம் தோன்றுச்சு. அது மாதிரி இந்த கதை வந்து ரொம்ப அற்புதமா சொன்ன அஸ்வின், வாழ்த்துக்கள். அந்த குட்டி பாப்பாவுக்கு உன்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு கதை சொன்ன அத்தனை குழந்தைகளும் ரொம்ப 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 அற்புதமாக சொன்னாங்க. அவங்க நீடோடி நீடோடி பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்து இந்த உலகத்தில் இந்த இலக்கியத்தை நிறைவாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நித்யா, வாழ்த்துக்கள். நன்றி 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 டீச்சர். குழந்தைங்களை உற்சாகப்படுத்தினதுக்கும் சிறப்பான கருத்துக்களை பதிவிட்டதுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா. நன்றி நன்றிமா. நன்றிமா. வேற யாராவது பெற்றோர்கள் யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது தோழர்கள்? மியூட் எடுத்துட்டு பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கார்னிகா அருமையா கதை சொன்னா என்னோட பேத்தி, அன்பு பேத்தி. அவ எப்பவுமே ஒரு தனித்துவமாக அவளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது பாடலா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், அத்தனையுமே வந்து ஒரு தனித்திறமையா அந்த காட்டுவா. அதே போல இன்னைக்கு இந்த கதையா ஒரு அருமையா கண்களை விரித்து அப்படியே பாவனையோட அந்த சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. கார்னிகாக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக கலையரசி பட்டம் பெற்ற தமிழ் இசை. அருமையா சொன்னம்மா,
ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நல்ல தமிழுக்கு தொண்டு செய்யுங்கள். நிறைய கருத்துக்களை நீங்கள்லாம் நிறைய சொல்லணும். மேலும் மேலும் நீங்கள்லாம் தமிழ் படி செய்து வளர்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்து இந்த மழலை குரல்ல அந்த வரம் கேட்ட அந்த அஸ்வின் ரொம்ப நெஞ்ச தொட்டது மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசுல எங்க பாட்டி தாத்தா கிட்ட கேட்ட கதைகள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவங்க மூவரும் சொன்ன அழகு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அஸ்வினுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி அருமையான இந்த சிறார் களத்துல வந்து குழந்தைகளை கதைகளை சொல்ல வைத்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வருங்கால தலைமுறைகளுக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதைகளை எடுத்து செல்லும் முன்னேற்பாடு ஆகச்சிறந்த முன்னெடுப்பாக உள்ளது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் கூறிக்கொண்டு மூவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா. நன்றி தோழர்களே. நன்றி நன்றி தோழர். நன்றி. சிறப்பா குழந்தைகளை உற்சாகப்படுத்துனீங்க. நன்றி நன்றி நன்றி. வேறு யாராவது குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக கருத்துக்கள் பதிவிட விரும்புறீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சொன்னது போல கார்னிகாவை நினைக்கும் போது இன்னைக்கு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு குறிப்பா இணைந்த மிக்க 3 குழந்தைகளுமே அழகா கதை சொன்னாங்க. கார்னிகாவா இருக்கட்டும், கலையரசி அந்த குழந்தை கலையரசி பட்டம் பெற்ற அந்த அன்பு குழந்தையாகட்டும், அம்மா சொன்னது போல இறுதியில மல்லை குரல் மாறாமல் சொன்ன அஸ்வின் ஆகட்டும், 3 கதையுமே ரொம்ப சிறப்பா சொன்னாங்க குழந்தைகள். இன்னைக்கு வந்து நான் சிறப்பா நன்றி கூறுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் சார்பாக கூட நன்றி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரம் போன வாரம் தான் நான் இணைந்தேன் இந்த நிகழ்வுல உங்கள்ட்ட சொன்னேன். ஒரு வாரமே இப்ப அந்த நிகழ்வுல இணைந்து பின்னூட்டம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அம்மாவுக்கு நான் ஒரு தீவிர ரசிகை ஆயிட்டேன். குழந்தைகளை வந்து அவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்துனாங்க. பேசி முடிச்சோடனே கார்னிகாவுக்கு அவங்க சொன்ன கார்னிகாவை இருக்கட்டும் இல்ல மற்ற 2 குழந்தைகளுக்கு அவங்க சொன்ன பின்னூட்டத்தை பார்த்து எங்களுடைய அகமும் மகிழ்ந்தது. கார்னிகாவுடைய முகத்துல ஒரு புன்னகையும் விளைந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகான பின்னூட்டம். குழந்தைகளோட ஒன்னொன்னையும் ரசிச்சு அவங்களும் ஒரு குழந்தையாக மாறி ரொம்ப அழகா பின்னூட்டம் சொன்னாங்க. அம்மாவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய காரைக்குடி கிளையை சார்ந்த என்னுடைய அன்பு அம்மா முருகேஸ்வரி அம்மா இருக்கட்டும் அல்லது பூபதி மாமாவா இருக்கட்டும், எப்பொழுது நான் எந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாலும் சரி, என்னுடைய அன்பு மகள் எந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாலும் சரி, அங்கே வந்து அதுல வந்து அவங்க தோன்றி மறக்காம பின்னூட்டத்தை கொடுத்து எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டிருக்க அவங்க 2 பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இணைப்புல அந்த குழந்தைகளுடைய சிறார் கதை சொல்லல் நிகழ்வுல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளுக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னுடைய மகளுக்கு இந்த வாய்ப்பினை தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். உங்களுக்கு என்னுடைய எப்பொழுதும் போல ரொம்ப ரொம்ப அருமையா நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்த உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க தோழர். நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். சரி, அடுத்து நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் மருத்துவர் தோழர் அறம் அவர்களை குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்கும் அவங்க சொன்ன கதை பற்றின தகவல் சொல்றதுக்கும் அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகள் மிக ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. அந்த முதல் சொன்ன கதை கார்னிகா ஒரு கைதேர்ந்த கதை சொல்லியை போல அந்த கீராவினுடைய வார்த்தைகள் அடிச்சு அம்பலத்துல ஏத்துறது அப்படின்றத கூட மிக அருமையா சொல்லிச்சு. ஒரு நிலாவை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அறிவியல் உண்மை தெரியும். ஆனா அதுல ஒரு கற்பனையை ஏத்தி சொன்னா எப்படி இருக்கும்? எப்பயுமே ஒரு அறிவியல் உண்மையை சொல்றதோட ஒரு கற்பனையா சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும். அப்படிதான் கீராவினுடைய கதைகள். கீராவினுடைய கதைகள்ல அவர் சொல்ற மாதிரி ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஒரு 100 நாட்டுப்புற கதைகளை தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை வந்து மிக அருமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லுவார். அவரும் எனக்கு நான் கதை கேட்டே வளர்ந்தவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த வகையில ஒரு கார்னிகா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதனுடைய இதையும் சொன்னாங்க பாருங்க. நல்லவங்க பெரியவங்க பேச்ச கேட்டா நம்ம பௌர்ணமி ஆகலாம், ஆனா கெட்டவங்க இது பண்ணோம்னா இப்ப அமாவாசை ஆயிடுவோம் அப்படின்ற அதுக்குள்ள உள்ள ஒரு நீதியும் சொல்லி
மிக அருமையா சொன்னாங்க. அது போல தமிழிசை எடுத்த உடனே தோழர்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஆளுகெல்லாம் பயங்கரமாவும் சந்தோஷமாயிட்டாங்க. அது மிக அருமையான கதை. எந்த ஆபத்து வந்தாலும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை அப்படின்றது இல்லாம ஏதோ ஒரு நமக்கு ஒரு உதவி வரும், அந்த உதவி மூலமா அந்த துன்பத்திலிருந்து நம்ம மீண்டலாம் அப்படின்றத கதைகளை சொல்லியிருக்காரு கீரா. 2 துன்பங்கள் வருது, 2 துன்பங்கள்ல இருந்து அவங்க எப்படி மீண்டாங்க. மகாலட்சுமி டீச்சர் சொன்ன மாதிரி அதை ஒரு நாடகமாவே ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு இது. அந்த 7 உலகங்கள் உண்டு, கடலுக்குள்ள ஒரு உலகம் உண்டு எல்லாம் இப்படி ஒரு புராண கதைகள்ல வரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் அவங்கள கடத்தி வச்சதா சொல்லி அதுல என்ன நடந்தது. அப்ப நம்ம எந்த வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, நம்ம நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது. நம்மளால் நம்ம இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் அந்த லோக தரிசியா வர முடியல. அஸ்வின் ரொம்ப அருமையா சொன்னார். அந்த அஸ்வின் சொல்லும் போது அவன் தங்கச்சி உள்ள பாத்துக்கிட்டே இருக்கு, அண்ணன் சரியா சொல்றானா, எப்படி சொல்றான் என்னன்றது. அந்த கதை ரொம்ப சின்ன கதை. எறும்பெல்லாம் இதுவுமே மகாலட்சுமி டீச்சர் சொன்னாங்களே, அவங்க பாட்டி அவங்களும் சொல்லி இருக்கதா. அப்ப ஒரு சொல்ல நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அப்ப சொல்றப்ப நம்ம என்னென்ன செய்யணும். வள்ளுவர் சொல் குறித்து 2 அதிகாரம் வச்சிருக்காரு. சொல்வன்மைன்னு ஒண்ணு சொல்லுவார். அதுல பயனில சொல்லாமை, அந்த 2 அதிகாரத்திலையும் சொல் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லுவார். இந்த கதைக்கு ஏத்த மாதிரியே ஒரு குறள் கூட இருக்கும். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் சோர்வு அப்படின்னு இருப்பார். நன்மையும் தீமையும் நம்ம சொல்ற சொல்லால வர்றதால் வரும். அப்ப நம்ம சொல்ல கவனமா பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த எறும்பு சரியா சொல்ல பயன்படுத்தாதனால கடிச்ச உடனே சாகணும்ன்றது. யார் சாகணும்னு கேட்கல அது. அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சரி அப்படியே வரம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இப்ப இது நம்ம கடிச்ச உடனே நமக்கு வலிக்குது, அதனால நம்ம கொள்றோம். இதுதான் நமக்கு இருக்கு. ஆனால் அதுல ஒரு கற்பனையை ஏத்துறது, இது அவ்வளவுதான். நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு கற்பனையை ஏத்தி சொன்னா அது எப்படி இருக்கும், அது ஒரு கதையா சொல்றது. அப்ப கதையா சொல்றப்ப எல்லாத்தையும் போய் ரீச் ஆகும். இதை போலவே குழந்தைகளும் கீரா சொன்ன கதைகளை போலவே நீங்களும் உருவாக்க வேண்டும் புது புது கதைகளை. மிக அருமையான கதை சொன்னாங்க அஸ்வின். இந்த 3 குழந்தைகளுமே இன்னைக்கு நல்லா சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க கீரானுடைய கதைகள் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு PDF கூட நித்யாத்தை கொடுத்துருவாங்க. அதுல டெய்லி ஒரு கதை படிச்சுட்டு இருக்கலாம். நிறைய கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் படிக்கும் போது அதுக்குள்ள ஒரு நீதி இருக்கும், அதுக்குள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கும். அந்த சொன்னாங்களே கார்னிகா சொன்னாங்களே வட்டார மொழி வழக்குகள், அந்த இதெல்லாமே உள்ள இருக்கும். அது மூலமா நம்மளுடைய மொழி அறிவும் கூடும். நம்ம வாழ்க்கையில எந்த வித சிரமமும் இல்லாம நாம் முன்னேறதுக்கு நம்ம பயன்படும். நன்றி குழந்தைகளே. தொடர்ந்து நீங்கள் கதைகளை வாசிக்க வேண்டும். முடிந்தவரை மீண்டும் மீண்டும் கூட இந்த கதையை சொல்லி நிகழ்வுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி தோழர். நித்யாத்தை மிக அருமையா தூர்த்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பல்வேறு வேலைகள்லையும் இதை விட்டுட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இந்த இதற்கெல்லாம் எல்லா குழந்தைகளையும் ஒன்றிணைச்சு இப்படி ஒரு மிகச்சிறந்த பணியை செய்யும் தோழர் நித்யா அவர்களுக்கு தமிழ்நாடு கலையிலக்கிய குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி தோழர், நன்றி தோழர். நல்ல வேலை கொடுத்துருக்கீங்கன்னு மகிழ்ச்சியா இருக்கிறேன் தோழர். நல்ல நேரத்துல நல்ல வேலை, குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதை விட என்ன வேலை இருக்கும் தோழர். சிறப்பு தோழர். நான் தான் நன்றி சொல்லணும் தோழர், உங்களுக்கும் அமைப்புக்கும். சிறப்பு. கார்னிகா அவங்க சொன்ன மாதிரியான அந்த நிலா கதைகள் சொன்னீங்க. ரொம்ப உங்களோட தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி கண்ணை உருட்டி உருட்டி கைகள் பேச, அதாவது நீங்க புரிய வச்சிடுறீங்க, உங்களோட கதையோட ஆழத்துல எங்களை பயணப்படுத்த வச்சிடுறீங்க. வாழ்த்துக்கள் கார்னிகா. அதுக்கப்புறம் தமிழிசை ரொம்ப தெளிவான உச்சரிப்பு, அதுக்குதான் உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலயே இந்த 3 குழந்தைகளுமே எத்தனை தனித்திறமைகளோட விளங்குறீங்கன்றது எங்களுக்கு வியப்பாதான் இருக்குது.
ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. அதுக்கான கருத்தும் சேர்த்து சொன்னது ரொம்ப வியப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் தமிழிசை. அஸ்வின் அப்புறம் செல்லமா பேசினாரு. ஒரு குட்டி கதை தான், நம்ம கேள்விப்பட்ட கதை தான், இருந்தாலும் அவரோட கருத்துக்களும் சேர்த்து ரொம்ப சிறப்பா செல்லமா சொன்னீங்க அஸ்வின். வாழ்த்துக்கள். அப்புறம் இங்க குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக வந்து பேசின மகாலட்சுமி டீச்சர் மற்றும் முனைவர் மகேஸ்வரி, முனைவர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு எங்களது நன்றியும் அன்பையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வு உருவாகிறதுக்கான காரணமா இருந்த எங்களது மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது 4வது வார நிகழ்வு முடிந்திருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் 5வது நிகழ்வில் நாம் சந்திக்கலாம். பின்னோட்டத்தை மட்டும் ஒரு முறை நான் வாசிச்சிடுறேன். முனைவர் முருகேஸ்வரி அவர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செல்லக்குட்டி கதை சொல்லிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு போட்டு முனைவர் கிருஷ்ண முருகேஸ்வரி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், காரைக்குடி கிளை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. சிறப்பு பெயர்த்தி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நன்றி தோழர். கடவுளும் எறும்பும் அருமை அப்படின்னு மாதவன் தோழர் பதிவிட்டிருக்கிறாரு. எனக்கு அன்மியூட் ஆகவில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னோட ஸ்கிரீன்ல இவ்வளவுதான் பதிவு பண்ணது தெரியுது. மித்த யாராவது பதிவு பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியல. நன்றி. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நிகழ்வுல நம்ம அனைவரும் புது கதைகளோடு செல்ல குழந்தைகளோடும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.